ஜோதிடத்தில் ஆளுமை மிக்க கிரகங்களாக கருதப்படும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கை குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தனி ஒரு நபரின் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வரும், குறிப்பாக அவர்களின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு கிரக நிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு ஜனவரி 2026 இரண்டாம் பாதியில் இந்த சிறப்பு நிகழ்வு நிகழ்கிறது. இதன் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினரின் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். தனி ஒரு நபரின் தன்னம்பிக்கை, கௌரவம், பெயர், புகழை பிரதிபலிக்கும் கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார். அதே நேரம் தைரியம், வீரம், கோபம், ஆக்ரோசத்தை குறிக்கும் ஒரு கிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார். இவ்விரு கிரகங்களும் ஒரு ராசியில் இணைவது சுபிக்ஷமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் ஜனவரி 16ஆம் நாள் இவ்விரு கிரகங்களும் மகர ராசியில் இணைய இருக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்வானது மீனம், மகரம் மற்றும் கன்னி ஆகிய 3 ராசியினரின் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வரும். கன்னி ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 5வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சிறப்பு கிரக நிலை மாற்றமானது உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் வீட்டில் இருப்பவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. குழந்தைகளின் வழியே ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறது. திருமணம் முடிந்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி பல நாட்களாக காத்திருந்த நபர்களுக்கு விரைவில் அது தொடர்பான நற்செய்தி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் மன நிறைவு தொழில் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதாவது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. உங்கள் படைப்பாற்றல் மேம்படும், தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். மூத்த ஊழியர்களின் உதவியுடன் உங்கள் தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்வீர்கள். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுகளை வெளிநாட்டில் இருந்து பெறுவீர்கள். வெளிநாட்டில் பணியாற்றும் நண்பர்களின் உதவியுடன் உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசியினர் ஜாதகத்தில் முதல் வீட்டில் நிகழும் இந்த கிரகங்களின் சேர்க்கை அவர்களுக்கு கூடுதல் நன்மை அளிக்கிறது. குறிப்பாக தொழில் வளர்ச்சி காணும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். சூரியன் ஆதிக்கம் செலுத்த உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். பெரிய ஒப்பந்தங்களை தைரியமாக எடுத்து செய்வீர்கள். ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கும் வகையில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த உங்க வாழ்க்கை துணையின் உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உதவியுடன் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பினை பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை செலவிட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம். கடன் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரலாம். உங்கள் காதல் வாழ்க்கை குறித்து பெற்றோரிடம் தெரிவித்து அவர்கள் அனுமதியுடன் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். மீனராசி கொண்டவர்களின் கர்ம பாவத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சிறப்பு பயிற்சி அவர்களின் தொழில் போட்டிகளை குறைக்கிறது, வருமானத்தை அதிகரிக்கிறது. ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும். கிடைக்கும் வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் காணப்பட்ட நட்டத்தை சமாளிக்கும் வழிகளை கண்டறிவீர்கள். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும்.
போதுமான வருமானம் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். தொழில் வாழ்க்கையில் காணப்படும் மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அதாவது உங்கள் தொழில் வாழ்க்கையில் செலவிடும் நேரத்திற்கு நிகராக குடும்ப உறவுகளுடனும் செலவிடுவீர்கள். உங்கள் குடும்ப உறவினர்களுடன் இணைந்து கேளிக்கை சுற்றுலா ஒன்றினையும் நீங்கள் திட்டமிடலாம். இதனிடையே குலதெய்வ கோயில் வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா போன்றவற்றிற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து விஷயத்தில் உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும்.